ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போறது என்எம்எஸ் தேர்வு கேட்கக்கூடிய மேட் பகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதி தான் எண் தொடரில் உள்ள தவறான எண்ணை கண்டறிதல். இதுதான் மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினமான ஒரு பகுதியாக இருக்கும் எப்பொழுதுமே. இது என்ன அப்படின்னா, ஒரு 4 எண்களோ 5 எண்களோ கொடுத்திருப்பாங்க. அந்த வரிசையில ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஏதோ ஒரு லாஜிக்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு எண் மட்டும் தவறா இருக்கும். அந்த எண் என்ன அப்படின்னு பார்த்து நம்ம போடணும். இப்ப முதல் கணக்கு பாருங்களேன். 0, 7, 26, 63, 125. இது என்னன்னு பாக்குறப்ப இது இந்த கண எண்கள்ல ஒன்ன கழித்த மாதிரி தெரியுது. இப்ப 1 கணம் 1, அதுல 1 கழிச்சா 0. 2 கணம் 8, அதுல 1 கழிச்சா 7. அடுத்து 3 கணம் 27, அதுல 1 கழிச்சா 26. 4 கணம் 64, அதுல 1 கழிச்சு 63. 5 கணம் 125, அதுல 1 கழிச்சு 124 போட்டிருக்கணும். இங்க 125 போட்டிருக்கனால இந்த பகுதியில இதுதான் தவறான எண். அடுத்த கணக்கு பாருங்களேன். 19, 39, 59, 79, 89. ஏதோ இருக்கு. இதுக்குள்ள வேறுபாடை பார்ப்போம். இதுக்குள்ள வேறுபாடு 20, இதுக்கும் 20, இதுக்கும் 20, இதுக்கும் 10. அப்ப நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சிடும் எந்த எண் தவறான எண். 89. அடுத்ததை பாருங்க. 6, 10, 20, 25, 48, 52, 104. இது வேறுபாடை பாக்குறப்ப நமக்கு அடுத்தடுத்த எண்களா இருக்க மாதிரி தெரியல. 1 விட்டு 1 எண் பார்ப்போம். இப்ப 6க்கும் 20க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா 14. அடுத்து 20க்கும் 48க்கும் எவ்வளவு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 28. அடுத்து 48க்கும் 104க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 56. இப்ப அடுத்ததா இங்க மேல பார்ப்போம். மேல பாக்குறப்ப என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப 10க்கும் 25க்கும் வித்தியாசம் என்னன்னா 15. அடுத்தது 25க்கும் 52க்கும் எவ்வளவு நமக்கு வித்தியாசம் வரும்னா 30 வரணும். ஏன்னா இங்க 14, 28, 56, 14 2 மடங்கு, அடுத்து 20 2 மடங்கு இருக்கு இல்லையா? அப்படின்னா 15 2 மடங்கு 30, 2 கூட்டிங்க நமக்கு என்ன வரும்னா 55 வரணும். ஆனா இங்க 52 தான் இருக்கு. அப்படின்னா இந்த வரிசையில இந்த 52வது எண் மட்டுமே தவறானது. இந்த மாதிரி எண் தொடரில் தவறான எண்களை பார்த்து கவனமா கண்டறிச்சு போடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.